நாம் அதிகமாக மதிப்பெண் எடுத்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும்னு பாருங்கள். நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் கிடைக்கும், நம்ம சாய்ஸில் இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க தம்பி, ரொம்ப முக்கியம். இது சொல்லுவாங்க சில பேர், என்ன மார்க் எடுத்தால் பெரிய இதுவா அப்படிம்பாங்க. உண்மையாகவே மார்க் எடுத்து நாங்கள்லாம் லைஃப்பில் முன்னேறணும்னா மார்க் எடுத்து முன்னேறணும் தான். எங்கள் அண்ணாலாம் சென்னை ஐஐடியில் படித்தார், ஜாம் எக்ஸாம், அமெரிக்காவில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறார். என்ன அதே மாதிரி நான் சிஇஜியில் படித்தேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி. எல்லாருமே நல்லா உயர்ந்த கல்லூரிகளில் படித்தோம்னா மார்க் எடுத்தனால தானே சீட்டு கிடச்சிது, சும்மாவாக கொடுத்தாங்க சீட்டு. அதில் மார்க் எடுக்கிறத யாருமே தரம் குறைவாக நினைக்காதீங்க, முயற்சி செய்யுங்க. நல்ல விஷயம், கிடைக்கிது கிடைக்கல ரெண்டாவது, ஆனால் அதற்கான முயற்சி என்பது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல காலேஜ் அப்படிங்கிறதுனால நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எம்டெக் சிஇஜியில் படிக்கிறப்ப வெளியே வேலையே தேடலை, படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து 2 இடத்துல ஆஃபர். அதில் எது சம்பளம் கூடவோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனிக்கு சேர்றதுக்காக சும்மா ஒரு வேர்ட் பண்ணல, நானாக அடித்த ரெஸ்யூம். இன்றைக்கி பசங்க ரெஸ்யூமை அப்படியே கிராஃபிக்கலாக அடிக்கிறாங்க, என்னென்னமோ அடிக்கிறாங்க. நல்லா சும்மா அடித்த ரெஸ்யூம் தான். கேம்பஸில் வேலை கிடச்சிருச்சு, தொல்லை இல்லைன்னா ரெஸ்யூம் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு அலையணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் கிடைக்கும். இப்போ நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கேன், நல்ல ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல நமக்கு. அப்படிலாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ கல்வி நிகழ்ச்சி நடத்துகிறோன்னா எப்படி நடத்த முடியுது? நல்ல கல்லூரியில் இருக்கிறோம், அந்த படித்த பசங்க ஒருத்தரும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நாம் ஒரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அந்த நல்ல உயர் பதவிகள் இருக்கக்கூடிய மக்களோடு நல்ல தொடர்பு கிடைக்குது. அந்த தொடர்பை கொண்டு நாம் சமூகத்துக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியுதா இல்லையா? அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நல்லா படித்து மார்க் எடுத்தீங்கன்னா ஃபீஸு நல்லா, நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், அதில் எல்லாருமே நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸ்காலர்ஷிப்பு கேட்பாங்க பசங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப் நிறுத்திட்டாங்க, முன்னாடி அது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி தன்னார்வ மக்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் தான் இன்றைக்கி சமூகத்தை பொறுத்த வரைக்கும். அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த கல்வித்தளத்தில் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க அத்தா ஏழையாக இருக்கார், அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. மார்க் என்ன சார், மார்க் இருந்தால் ஸ்காலர்ஷிப்பு, இல்லைனா இல்லை கல்வி உதவி, இல்லைனா கல்வி உதவி இல்லை, உங்கள் குடும்ப பின்னணி பொருளாதாரம் அதெல்லாம் இப்போ யாரும் பார்க்குறதில்ல. ஆமாம் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கான், இவனுக்கு என்னத்துக்கு நாங்கள் அதெல்லாம் விடுங்க, ஏதாவது ஒரு சும்மா பிஏ தமிழ் இங்கிலீஷில் போய் படிக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதனால் நல்ல கோர்ஸ் நீங்கள் படிக்கணுன்னா, உங்களுக்கு கல்வி உதவி வேணும்னா மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் கல்வி உதவி கிடைக்குது. தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, மற்ற எல்லா சமூகங்களுக்குமே கல்வி உதவி திட்டம்னு அரசாங்கத்தில் இருக்குது. முஸ்லீம்களுக்கு இருந்தது போயிடுச்சு, இப்போதைக்கு கல்வி உதவி திட்டம் எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. நம்ம சொந்த காசில் படித்தா தான் உண்டு, அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சமூகத்தினுடைய சூழல். என்ன அப்போ சொந்த காசில் படிக்கணும்னா எல்லாராலையும் அது முடியுமா? சில பேர் கல்வி உதவி தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி கல்வி உதவி சமூகத்தில் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் மார்க்கு தான் அடிப்படை. குடும்ப பின்னணி யாருமே பார்க்குறதில்ல, மார்க்கை பார்த்து தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க.